அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவையிலே இன்று பத்திரிகையாளரை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். 2021க்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் திராவிட நாயகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய திட்டங்களால் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மக்கள் அச்சம் இல்லாமல் போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழல் இல்லாமல் நிம்மதியாக அவர்களுடைய வேலையை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சேலம் சென்னை ஹைவே, கதிராமங்கலம், நெடுவாசல், தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் போராட்டம், இங்கே அன்னூரிலே போராட்டம், இப்படி தொடர்ந்து சாமானிய மக்களும் விவசாயிகளும் சுற்றுச்சூழலுக்காக வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருந்த ஒரு சூழலை நிறுத்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு அரணாக, ஒரு பாதுகாப்பு கவசமாக இன்று திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இப்படி ஒரு சூழலில் 10 வருட காலமாக தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட இந்திய நாடு, குறிப்பாக தென்னிந்தியா, தமிழ்நாடு, நம்ம எல்லாத்துக்கும் இன்றைக்கி தெரியும். ₹1 கொடுத்தோம்னா 29 பைசா திருப்பி கொடுக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி. அந்த ஆட்சியின் தமிழ்நாட்டுக்கு அவர்களுக்கு கிடைத்த திரு அண்ணாமலை அவர்கள் கோவையிலே போட்டியிடுகிறார்கள். ஆதலால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் அவர்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தாலும் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுகிறோம் என்றால், கடந்த 10 வருட காலமாக அவர்கள் செய்த தில்லாலங்கடி அரசியலாலே குஜராத்தைச் சேர்ந்த சில பனியா முதலாளிகள் மட்டுமே கோடீஸ்வரர்கள் ஆக வேண்டும், குறிப்பாக தென்னிந்தியா, தமிழ்நாடெல்லாம் வஞ்சிக்கப்பட வேண்டும் என்று திட்டம் போட்டு எப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் நாம் அறிவோம். உதாரணத்திற்கு இந்த கோவை மண்டலம் நமக்கு தெரியும். தமிழ்நாடே ஒரு முழுக்க 50க்கும் மேற்பட்ட சதவீதம் நகரங்களிலே வாழக்கூடிய ஒரு மாநிலம். மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்திய நாட்டிலேயே அதிக முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. தொழில்துறை, விவசாயம் போன்ற இரண்டுமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது.